ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஒவ்வொரு மனுஷனுக்குமே நிறையா மன அழுத்தங்கள் இருக்கும், சரிங்களா? அது எந்த வகையில் வேணால் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மன வருத்தங்கள் இருக்கும், சரிங்களா? அதனால் மன அழுத்தமும் இருக்கும், சரிங்களா? இப்போ அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான இயற்கையான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும், ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னன்னா, டெய்லியும் ஒரு 10 to 30 நிமிஷம் நடக்க பழகிக்கணும், சரிங்களா? நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது காலையில் இருந்தாலும் சரி, சாயந்தரமாக இருந்தாலும் சரி, டெய்லியுமே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, சரிங்களா? இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், நாளைக்கு உயிரோடு இருப்போமா அப்படின்னு தெரியாது. இன்றைக்கி பணக்காரனாக இருக்கவங்க நாளைக்கு ஏழை ஆயிடுவாங்க அப்படிங்கிறதும் தெரியாது, சரிங்களா? பணக்காரனாக இருக்கவங்க எப்பயுமே இப்படியே இருப்போம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, சரிங்களா? இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கவங்க நாளைக்கு குடிசையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடமெண்ட்டாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்படி நம்ம வாழ பழகிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம சுற்றி எந்தெந்த விஷயங்கள் நடக்குது, அது எப்படிப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும், சரிங்களா? எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது. கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம கேர் பண்ணிக்கவே கூடாது. நல்ல விஷயங்கள் என்ன நடக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ மனசில் நம்மளோட மனசில் அதாவது நெகட்டிவான தாட்ஸ் ஏற்படுது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசில் இதை பண்ணாத, இது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இதை பண்ணுனா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும், சரிங்களா? நெகட்டிவாக மனசில் தோணுது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக நினைக்கணும், சரிங்களா? நெகட்டிவாக யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவாக சொல்கிறத விட்டுட்டு யாரெல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்க பேச்சை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நல்லது, ஓகேங்களா? அடுத்து நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பெரிய விஷயத்துக்கு நம்ம போகவே கூடாது, சரிங்களா? சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளோட சின்ன சின்ன கோலை அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணணும், சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய விஷயங்களில் பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சரிங்களா? அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளை எடுக்கணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, உங்கள் கோல் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய விஷயத்தில் உங்களோட அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம், சரிங்களா? அடுத்து உங்களோட வெற்றி சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, சரிங்களா? உங்களோட வெற்றி சின்னதாக இருந்தாலும் உங்களோட சந்தோஷம் பெருசாக இருக்கணும், சரிங்களா? பெருசாக நீங்கள் காட்டிக்கணும். வெற்றி சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடாதீங்க. நீங்கள் உங்கள் வெற்றி சின்னதாக இருந்தாலும் உங்களோட சந்தோஷத்தை பெரிய லெவலில் கொண்டாட பழகிக்குங்க. அதுதான் உங்கள் மனசில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, மன அழுத்தங்களை குறைக்கக்கூடியது, சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் மனசில் இருக்கிற மன அழுத்தம் குறைஞ்சி நார்மலாக நம்ம மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும், சரிங்களா? மன அழுத்தங்கள் இல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த மன அழுத்தம் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படிலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.